இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பகடிவதை குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். சமூக வலைதளங்கள் உட்பட எந்த ரூபத்திலும் அடுத்தவரை பகடிவதை அல்லது இழிவுபடுத்தும் செயலில் ஈடுபடுகின்றவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டால் தலா 100 ரிங்கெட் அபராதம் விதிக்கும் நிலை மாறி தற்போது கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அதிகபட்ச தொகை அபராதம் விதிக்கும் புதிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. பகடிவதை மீதான 2025ஆம் ஆண்டு குற்றவியல் சட்ட திருத்த விதியை பிரதமர் துறையின் சட்ட சீர்திருத்தங்களுக்கான அமைச்சு அறிமுகப்படுத்தியிருப்பதாக அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சாயித் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி மாமன்னரின் அங்கீகாரத்தை பெற்ற அந்த சட்ட திருத்தம் கடந்த மார்ச் 7ஆம் தேதி அரசாங்க பதிவேட்டில் இடம்பெற்றது. அதன் அமலாக்க தேதி அமைச்சர் மூலம் அறிவிக்கப்படும் என்று அசலினா குறிப்பிட்டார். பகடிவதையினால் பாதிக்கப்படும் நபர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டால் அல்லது தற்கொலை செய்து கொண்டால் அல்லது சம்பந்தப்பட்டவரின் அடையாளம் பொய்யான தகவலுக்கு பயன்படுத்தப்படுமானால் எவ்வித சட்ட சிக்கலும் இன்றி 2025ஆம் ஆண்டு பகடிவதை சட்டம் குற்றவாளிகள் மீது நேரடியாக பாயும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சமூக வலைதளங்களில் பிறரை கண்மூடித்தனமாக பகடிவதை செய்வது, நிந்திப்பது, இடையூறு விளைவிப்பது முதலிய சம்பவங்களை தடுக்க இந்த புதிய சட்டம் நிவாரணம் அளிக்கும் என்று அசலினா நம்பிக்கை தெரிவித்தார். தொலைக்காட்சி பிரபலம் கீதாஞ்சலியின் கணவரும் தொழில் அதிபருமான டத்தோஸ்ரீ ஜி ஞானராஜாவை அவரின் வீட்டில் மடக்கிய ஆயுதமேந்திய கொள்ளை கும்பல் ஒன்று விடுத்துள்ள மிரட்டல் பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிம் குவான் எங் சம்பந்தப்பட்ட லஞ்ச ஊழல் வழக்குடன் தொடர்புடையது அல்ல என்று போலீஸ் துறை மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. லிம் குவான் எங் வழக்கில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சி என்ற முறையில் ஞானராஜாவின் பங்களிப்புக்கும் அவரின் கொள்ளை கும்பல் விடுத்ததாக கூறப்படும் மிரட்டலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று சலாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து ஷாஸ்லி கஹார் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி பட்டாலிஞ்சோயா ஜலங்காசிங்கில் உள்ள ஞானராஜாவின் வீட்டில் நடந்த இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 16 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சந்தேக பேர் வழிகள் குறித்து இதுவரையில் புதிய துப்பு எதுவும் கிடைக்கவில்லை. ஞானராஜா வீட்டில் களவாடப்பட்டதாக கூறப்படும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று டத்தோ ஷாஸ்லி கஹார் விளக்கினார். தனது முன்னாள் காதலியிடம் கொள்ளையிட்டதாக செம்பனை கொலைகளை ஏற்றும் தொழிலாளர் ஒருவர் மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டார். 22 வயது ஆர் தனபாலன் என்ற அந்த தொழிலாளி நீதிபதி ரொஹாத்துல் அஹ்மார் அப்துல்லா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 10:30 மணியளவில் பிந்துகர்பாங் ஐக்கரோ நுழைவாயில் ஓய்வு தளத்தில் தனது முன்னாள் காதலியான 27 வயது பவானி என்பவரை வேண்டுமென்றே அடித்து காயப்படுத்தியதுடன் அவரின் உடைமைகளை கொள்ளையிட்டதாக தனபாலன் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 394வது பிரிவின் கீழ் தனபாலன் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். ஜலகொமிலாங் தேசிய கொடியை கடைக்காரர் ஒருவர் தலைகீழாக மாட்டிய சம்பவம் அறியாமல் நடந்த தவறாக இருக்கலாம் என்று தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்து ஏரன் அகோடகாங் தெரிவித்தார். அந்த தவறு பல்வேறு எதிர்மறையான விவாதங்களுக்கு வித்திட்டுள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் எதற்காக இப்படிப்பட்ட சம்பவம் நிகழ்கிறது என்பதை உணர்ந்து இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேசிய கொடி தலைகீழாக கட்டப்படுவது வருத்தத்துக்குரிய ஒன்றாகும். அதேவேளையில் தேசிய கொடி எவ்வாறு கட்டப்பட வேண்டும் என்பதை மக்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய கொடியை தலைகீழாக கட்டிய தவற்றுக்காக கடைக்காரர் ஒருவர் மக்களிடம் நேற்று பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ளார். தேசிய கொடி தலைகீழாக கட்டப்பட்டிருப்பதை உணர்ந்து அடுத்த நிமிடத்திலேயே கொடியை கீழே இறக்கி சரி செய்வதற்குள் அதனை யாரோ ஒருவர் வீடியோ எடுத்து அவசர கோலத்தில் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துவிட்டார் என்று அந்த கடைக்காரர் தெரிவித்தார். எனினும் சமூக வலைதளங்களில் அந்த காணொலி வைரலானதை தொடர்ந்து தாம் போலீஸ்காரரால் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். முதலாம் படிவ மாணவி ஜாரா கைரீனா மரணம் தொடர்பில் சுமார் 8 மணி நேரம் நடத்தப்பட்ட சவ பரிசோதனைக்கு பின்னர் அவரின் உடல் மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது. சபா கொத்தகினபாலு குவீன் எலிசபெத் 1 மருத்துவமனையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு தொடங்கிய சவ பரிசோதனை இரவு 7:30 மணிக்கு நிறைவு பெற்றது. பின்னர் 13 வயது மாணவியின் உடல் மருத்துவமனையிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு
இன்று திங்கட்கிழமை அதிகாலை 1:15 மணியளவில் தஞ்சோங் உபி முஸ்லிம் மையத்து கொல்லையில் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக கொட்டும் மழைக்கு மத்தியில் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் அந்த மாணவியின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். சபா பப்பார் லிமாவான் துண்டாத்து முஸ்தபா சமய தேசிய இடைநிலைப் பள்ளியின் மாணவியான ஜாரா கைரீனா மஹாத்தீர் கடந்த ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் தாம் தங்கியிருந்த பள்ளி ஹாஸ்டலின் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்தார். கடுமையான காயங்களுடன் கொத்தக்கினபாலு குவீன் எலிசபெத் 1 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட ஜாரா கைரீனா மறுநாள் மரணமுற்றார். அவரின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததைத் தொடர்ந்து சடலத்தை தோண்டுவதற்கு சட்டத்துறை அலுவலகம் அனுமதி அளித்தது. தனது 10 வயது மகளை கைபேசி சார்ஜர் ஒயரினால் அடித்து காயப்படுத்தியதுடன் மகளின் வாயில் சிவப்பு மிளகாயை திணித்து சித்திரவதை செய்ததாக நம்பப்படும் தாயார் ஒருவர் பட்டவர்த் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 33 வயது நூர் அக்மா ஷுஹைடா முகமது ரொசிடி என்ற அந்த மாது கடந்த ஜூலை 1 தேதி காலை 10 மணி அளவில் கபாலா பத்தாஸ் பண்டா பர்தான் புத்ராவில் உள்ள தனது வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக அந்த மாது மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை அல்லது கூடியபட்சம் 50,000 ரிங்கெட் அபராதம் விதிக்க வகை செய்யும் 2001ஆம் ஆண்டு சிறார் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அந்த மாது குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து அந்த மாது விசாரணை கோரியிருப்பதால் அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் நிபந்தனையின் அடிப்படையில் 8,000 ரிங்கெட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. கோலாலம்பூர் ஸ்தாபா தமான் மலாவாத்தி தமிழ் பள்ளியின் 35வது வருடாந்திர விளையாட்டுப் போட்டி கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை கோலாலம்பூர் அயர்பானாஸில் உள்ள ஸ்டேடியம் அரேனா அரங்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் உட்பட கிட்டத்தட்ட 700 பேர் கலந்து கொண்டது பள்ளியின் இந்த வருடாந்திர விளையாட்டுப் போட்டியை உற்சாகப்படுத்தியது. இந்த வருடாந்திர விளையாட்டுப் போட்டிக்கு சிறப்பு பிரமுகராக நாட்டின் முன்னாள் தேசிய தடகள வீரரும் மலேசிய தடகள விளையாட்டுப் போட்டியின் அடையாளமாகவும் விளங்கும் தாம்ஸ்ரீ டாக்டர் எம் ஜெகதீசன் கலந்து கொண்டது நிகழ்விற்கு மேலும் மெருகூட்டியது. மலேசியாவை பிரதிநிதித்து 3 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக தேசிய ஓட்டப்பந்தய சாதனையை நிகழ்த்தியவரான டாக்டர் ஜெகதீசன் தமதுறையில் மாணவர்கள் பெரிய கனவுகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதுடன் அந்த கனவுகளை நனவாக்க கடுமையாக பாடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த கனவுகள் என்பது விளையாட்டுத் துறையில் மட்டுமல்ல, கல்வித்துறையிலும் உள்ளன. வெற்றி என்பது ஒரு பெரிய கனவில் தொடங்குகிறது. மேலும் வெற்றி என்பது கைவிடாமல் மிகுந்த முயற்சியுடன் அடையப்படுகிறது. அதுதான் விளையாட்டு மற்றும் கல்வியில் சாதனை படைத்தவர்களுக்கு பெரும் உந்தும் சக்தியாக இருந்துள்ளது என்று டாக்டர் ஜெகதீசன் கூறினார். தற்போதைய தலைமுறையினர் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் தங்கள் இளமை பருவத்தில் வெற்றி பெற பல வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. மாணவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் வெற்றி பெற வழங்கப்படும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று டாக்டர் ஜெகதீசன் தமதுரையில் வலியுறுத்தினார். அதேவேளையில் விளையாட்டுத்துறை வாயிலாக மாணவர்களுக்கான வெற்றிகளை உறுதி செய்வதற்கு ஒரே குடும்பமாக இணைந்து பணியாற்றி வரும் தமான் மலாவாத்தி தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி மேலாளர் வாரியம் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கம் ஆகியவற்றுக்கு டாக்டர் ஜெகதீசன் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அன்பரசன் குழந்தையன் தமதுரையில் இந்த வருடாந்திர விளையாட்டுப் போட்டி வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளி மேலாளர் வாரியம் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கம் ஆகியவை இணைந்து ஒத்துழைத்ததன் வாயிலாக கிடைக்கப்பெற்ற வசதியாகும் என்றார். இந்த ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளுக்கான அனைத்து செலவுகளையும் ஈடுகட்ட நிதி பங்களிப்புகள் உட்பட பிளவுபடாத ஆதரவை நல்கிய அனைத்து பெற்றோருக்கும் அன்பரசன் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அத்துடன் பள்ளி மேலாளர் வாரிய தலைவர் டாக்டர் மகா கணபதி தாஸ் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் ஜெகன் மாணிக்கம் ஆகியோருக்கு அன்பரசன் தமது நன்றியை பதிவு செய்தார். பள்ளி தலைமை ஆசிரியர் எம் குணசேகரன் தமது நன்றி கூறியில் பள்ளியின் இந்த 35வது ஆண்டு விளையாட்டுப் போட்டியில் தாம்ஸ்ரீ டாக்டர் எம் ஜெகதீசன் கலந்து கொண்டதும் அவருடன் அனைவரும் இணைந்திருப்பது பெரும் பேராகும் என்றார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.